மாண்புமிகு முத்தமிழறிஞர் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று காலையில் அருமை தலைவர் அருமையாக கட்டிய புதிய தலைமைச் செயலகத்தின் முன்பாக அவருடைய சிலையை நம்முடைய அருமை தலைவர் கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள் வணங்கி அங்கிருந்து ஊர்வலம் மிக எழுச்சியாக தொடங்கியது. கலைஞரை நினைத்தோம். அவருடைய அந்த வெண்கல குரலை கேட்டு 8 ஆண்டுகள் உடன்பிறப்பே என்று அவர் சொல்லுகின்ற பொழுது எழுகின்ற அந்த கரகோஷம் கேட்டு 8 ஆண்டுகள் அந்த தலைவன் தன் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் முரசொலிக்கு கடிதம் எழுவதும், பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பதும், பொதுமக்களை சந்திப்பதும், திராவிட முன்னேற்றக் கழக மாநாடுகளில் கலந்து கொள்வதும், அதைப்போல நின்ற தேர்தலிலெல்லாம் வென்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட தலைவருடைய புகழை சொல்ல வேண்டுமானால் வள்ளுவருக்கு பெருமை சேர்த்தவர் அருமை தலைவர் கலைஞர் அவர்கள். உலகத்திலேயே ஒரு புலவருக்கு 133 அடி உயரத்தில் முக்கடல் சங்கமிக்கின்ற அந்த இடத்திலே அருமையாக சிலையை வடித்த தலைவன் தான் தங்கத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சென்னையிலே வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் கலைஞர் அவர்கள். அதைப்போல திருவள்ளுவருக்கு நினைவாலயம் அமைத்தவர் கலைஞர் அவர்கள். பூம்புகார் கோட்டம் அமைத்தவர் கலைஞர் அவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை அமைத்தவர் அருமை தலைவர் கலைஞர் அவர்கள். அதைப்போல கண்ணகிக்கு சிலை வடித்தார், கம்பருக்கு சிலை வடித்தார், ஔவையாருக்கு சிலை வடித்தார், பாரதிதாசனுக்கு சிலை அடித்தார், பாரதியாருக்கு சிலை வடித்தார், ஜி.இ. போப்புக்கு சிலை வடித்தார், வீரமா முனிவருக்கு சிலை வடித்தார், ராபர்ட் கால்டுவெல்லுக்கு சிலை வடித்தார். 10 சிலைகளையும் அண்ணாவுக்கு துணை நின்று 2வது உலகத்தமிழ் மாநாட்டிலே அவர்கள் புகழ் பாடியவர் ஆருயிர் தலைவர் 2ஆம் அண்ணாவாக நமக்கு வழிகாட்டிய 9 அருமை தலைவர் கலைஞர் அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தை 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டு காலம் கண்ணின் இமை போல கருவிழி போல கட்டி காத்தவர் அருமை தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணாவின் வழியில் அயராது உழைத்தவர் 50 ஆண்டு காலம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கொண்டு கழகத்தை கட்டி காத்து இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அமைப்பு ரீதியாக உயிர்ப்போடு உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு அண்ணாவுக்கு துணையாக நின்று அடித்தளம் அமைத்தவர் ஒப்பற்ற தலைவர், சங்கத்தமிழ் கண்ட கலைஞர், குரலோவியம் கண்ட கலைஞர், தொல்காப்பியம் கொண்ட கலைஞர், ரோமபுரி பாண்டிய கண்ட கலைஞர், பொன்னர் சங்கர் கண்ட கலைஞர், அந்த எழுத்தோவியங்களை நமக்கு படைத்த அருமை தலைவர் கலைஞர் அவர்களை எண்ணி வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். அவர் புகழ் ஓங்குக, டாக்டர் கலைஞர் புகழ் ஓங்குக, தங்கத் தலைவர் கலைஞருடைய புகழ் ஓண்டுக. 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி அவள் புகழ் தமிழ் மொழி உள்ளவரை புகழ் பறக்கும், கொடி பறக்கும். மீண்டும் திமுக ஆட்சி மலரும், முதலமைச்சராக அருமை தலைவர் கழகத் தலைவர் வருவார் என்ற நம்பிக்கை மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. வாழ்க அருமை தலைவர் தளபதியார், இளந்தலைவர் அருமை உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்ற உரையை முடிக்கின்றேன். ஐயா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் முதலறிஞர் ராஜாஜி அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அதை போல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார், அருமை தலைவர் தளபதியார் வர எவ்வளோ பேர் பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஆனால் பட்ஜெட் என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் கட்சியினுடைய ஆட்சி இருந்த பொழுதுதான் பயிர்க்கடன் முழுவதும் 7000 கோடி இந்தியாவிலேயே முதல் தள்ளுபடி செய்த ஒரே தலைவர் அருமை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பள்ளி மாணவர்களுக்கு சத்துணர்கூடிய முட்டையை தந்தார். ஆனால் இன்றைக்கு பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை. திமுக பட்ஜெட் போடுகின்ற பொழுது தேர்தல் அறிக்கை, நிதிநிலை அறிக்கையாக வந்து அதில் நிறைவேற்றுவார். ஆனால் இன்றைக்கு என்ன, கலைஞருடைய பெயரை நீக்குகின்றார்கள், அதே போல் முதலமைச்சருடைய பெயரை நீக்குகின்றார்கள். இதற்கு ஒரு ஆட்சி தேவையா? இதற்கு ஒரு பட்ஜெட் தேவையா? 8 கோடி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் கோமாளி ஆட்சி. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, பச்சை துரோக ஆட்சி, எட்டப்பனுடைய ஆட்சி. இதற்கு மக்கள் விரைவில் முடிகட்டுவார்கள். வேளாண் பட்ஜெட்டும் ஏமாற்றுதான், பொது பட்ஜெட்டும் ஏமாற்றுதான். நன்றாக ஏமாற்றுவதற்கு அருமையாக அந்த காலத்தில் கோயபல்ஸ் என்று ஒருவர் இருப்பார். இந்த காலத்தில் இன்னொரு கோபயபல்ஸ் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவர் விளங்கி கொண்டிருக்கின்றார். இதுதான் இந்த பட்ஜெட். 8 கோடி. ரெண்டும் சொல்லப்போனால் எல்லா பெண்களுக்கும் எல்லா பேருந்துகளிலும் பஸ் வழங்கப்படும் என்று சொன்னார். இல்லை,
பஸ் பாஸ் கொடுத்தவர் அருமை தளபதியார் அவர்கள். அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை 1000 கொடுத்தார் அருமை தளபதியார் அவர்கள். 2500 தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார், இல்லை. நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய நிதித்துறை செயலாளர் சித்திக் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். 50 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய கடனை அடைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 11 லட்சம் கோடிக்கு 78,000 கோடி வட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இன்னும் இவர்கள் தேர்தல் அறிக்கையை எத்தனை வருடமானாலும் இந்த அதாவது ஆட்சிக்கு 80 நாள் ஆகிருக்கு, 20,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இந்த ஆட்சி நீண்ட நாள் நீடிக்காது. இதற்கு விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். இவர்களை கொண்டு யார் வைத்தார்களோ அவர்களே இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். இந்த பட்ஜெட் மிக 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 கேவலமான, கோமாளித்தனமான, ஏமாற்றுகின்ற ஒரு புற்றுநோய் பட்ஜெட். நன்றி, வணக்கம். தலைவர் ஒன்றும் இறக்கவில்லை. தலைவர் எங்களை உள்ளத்திலே தமிழ்நாட்டுக்கு ஒன்று உயிராக தான் இருக்கார். அதனால தான் இப்போ தலைவர் நாங்கள் பத்திரிக்கை வந்தோம். எதுவாக இருந்தாலும் எங்கள் குடும்பத்து விஷயமா இருந்தாலும் தலைவர் கலைஞர் வச்சா நினைப்போம். 1975 எங்கள் அப்பா கட்சியில் இருக்கார். பம்மல் வே கருணாநிதி அவர் பேர். எங்கள் அப்பா இப்போ 4 முறையாக பொதுச்செயலாளர் இருக்கார். 2006-2012 தலைவராக இருந்தார் பம்மல் நகராட்சியில். இப்போ புதிய மாநகராட்சியில் மண்டலம் 1 தாம்பரம் மாநகராட்சி இப்போ சேர்மனாக இருக்கார். அதே போல் எங்கள் வீட்டில் எந்த விசேஷமான முதல்ல என் தங்கச்சிக்கு 1993 பூங்கோதை என்று பேர் சூட்டின அறிவாற்றல் தலைவர் கலைஞர் அவர்கள். அதன் பிறகு 2011 எங்கள் அண்ணன் பெரிய பொண்ணுக்கு செம்மொழி என்று பேர் சூட்டின தலைவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது அதனால தான் தலைவருக்கு பத்திரிகைக்கு வந்திருக்கோம். எப்போவுமே எதுவும் தலைவர் மீறி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். தலைவர் தமிழ்நாடு விட்டு எங்கேயும் போல் தமிழ்நாட்டாக இருக்காது. அண்ணா பெரியார் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு நல்லா படித்து மேலே இருக்கணும்னு தான் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு தமிழ்நாடு போராடவே இல்லை. புரியுதுங்களா? அந்த இப்போ ஆளுங்கட்சி தவிர மிச்சம் எல்லாருமே போராடினாங்க. வடக்கில் பார்த்தீங்கன்னா அவெல்லாம் மக்கு இருக்குன்னுவாங்க. ஆனால் அவங்க நல்லா போராடி நல்லா சிறப்பை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சினிமா டிக்கெட்டுக்கு பிளாக்கில் போய் கண்டவங்களாம் போய் கோஷம் போட்டு அந்தமாதிரி ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க தமிழ்நாடு. தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. அண்ணா பெரியார் கலைஞர் தொலைநோக்கு தூரம் கொண்டு போனாங்களோ இவங்க அப்படியே கீழே பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நேற்று பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இவரை போட்டுறாரு. அவர் முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர்ன்றாங்களே அவர் போட்டுறாரு. பட்ஜெட்டை பற்றி ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, புதுசாக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இப்போ கூட பாருங்கள் ஒரு பஸ் ஸ்டாப் கட்டுறாங்க, அதுக்கு ஸ்டிக்கர் தான் ஓட்டுவாங்க. இவங்களாம் ஸ்டிக்கர் தான் ஓட்ட முடியாது, வேறு எதுவுமே செய்ய முடியாது. தலைவர் கலையில் அவருக்கு ஆட்சியில் 2006 மொத்தமொட்ட விவசாயம் எல்லாருக்குமே 7,000 கோடி தள்ளுபடி பண்ணார். இப்போ விஜய் அது மாதிரி சொல்லிட்டு தள்ளுபடியே பண்ணல. 50 சென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 5,000 தான் தள்ளுபடி பண்ணார். இப்போ ரொம்ப மக்கள் இதுவாக இருக்காங்க. காவேரி தண்ணியும் வரல, விவசாயம் ஒழுங்காக நடக்கலை, பட்ஜெட் 0 தான். பயம், உதயநிதினா பயம் அவங்களுக்கு. அதனால தான் அந்த பயத்துக்கு தான் அவங்க தூக்கின்னு போனாங்க. இப்போனா ஒரு சிறை தள்ளி நம்ம இஷ்டத்துக்கு எதிரில் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே பாட்டு பாடலாம். அந்த பாட்டு பாடுறது ஒரு பாட்டு பாடினாங்க. அதெல்லாம் அவங்க ஏற்கனவே சினிமா மாரி போயிட்டு ஷோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு சட்டமன்றத்துக்குமே ஒரு ஷோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் இப்படி தான் பேசணும், அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. நேற்று பார்த்தீங்களா, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களை திருத்தணி கோயிலில் வெளியே நிறுத்திட்டாங்க, உள்ளே விடல. அதில் எவ்வளோ பெரிய கெட்ட பேர் தெரியுமா? அதனால் எவ்வளோ பயப்படுறாங்க. திமுக பார்த்தாலும் பயப்படுறாங்க, எங்கே விடக்கூடாது, அதனால் பயப்படுறாங்க. 20,000 சொன்னாங்க, அதுதாங்க முடியாதுங்க. அவங்க சொன்னது 20,000, ஏற்கனவே தலைவர் ஆட்சியில் கொடுத்து 8,000, அதில் மைனஸ் போய் 7,000 தராங்க. இவர் கொடுக்குற 6 சிலிண்டர் இப்போ நம்ம புக் பண்ணாலே 2 மாதம் கழிச்சு வருது. 6 சிலிண்டர் எப்படி வராது? அவர் சொன்னது எதுவுமே நடக்காது. இங்கே பாருங்கள், இந்த சிலிண்டரை நம்ம தலைவர் கொடுத்துருந்தா இவர் ஸ்டிக்கர் தான் ஒட்டிட்டு போய் இவரால் எதுவுமே பண்ண முடியாது. 0ங்க. எங்கள் அண்ணன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு நைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு டியூஷன் போகிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? டிஃபன் பாக்ஸ் கொடுத்து ஒரு பொட்டை வச்சு குழந்தைங்களை பார்க்க இனிமேல் பொட்டு அதுமாதிரி வச்சு அனுப்பிச்சிடுறாங்க. அறிவு நீ போயிட்டு வாங்க தலைமைச் செயலகத்துக்கு, 10 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கு வாங்க, அவள் தான். டியூஷன் கூட போகிறதில்ல, வீட்டில் போய் பத்துறாப்புல. கனவு காணலாம், கனவுல வரோம் கண்டிப்பாக. அவர் கொடுத்த சொல்கிறல 2,500 ரூபாய் கனவு காணலாம், வராது, அது கனவு. அவர் இன்னும் இருக்கிறது சொல்கிறாங்களேங்க, இன்னும் 3 அமாவாசை தாங்க அவர் கணக்கு. புரியுதுங்களா? அந்த 3 அமாவாசை கணக்கு தான் அவர் வச்சு சொல்கிறார் எல்லாமே. யாருன்னா சனி ஞாயிறு லீவ் விடுவாங்களே தலைமைச் செயலகத்தை, பார்த்துக்கிறீங்களா? தாழ்ந்து கிடந்த தமிழனுக்கு தன்மான உணர்வூட்டிய தமிழ் சாதியின் தலைவர் ஆண்டுகள் 103க்கு முன்னால் அஞ்சுக தெய்வத்தின் மடியில் ஆனாய் கருத்தரித்த நம்முடைய அன்னை தமிழ் அகிலத்தின் 6 கண்டங்களில் வாழுகின்ற தமிழர்களுக்கு அரணாய் திகழ்கின்ற நம்முடைய அறிவாலயம், 8 திக்கும் சிதறி கிடக்கும் செந்தமிழ்நாட்டு மக்களின் சிந்தையில் வாழுகின்ற எங்களுடைய சிலப்பதிகாரம், தொலைந்தே போய்விட்ட தமிழனின் வரலாற்றை தோண்டி எடுத்து துடைத்து மாலை போட்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தொல்காப்பியம்,
தன்னுடைய கடைசி மூச்சிருக்கும் வரை இந்த இனத்தை, நாட்டை, மொழியை, தமிழனை காப்பாற்ற கண்துஞ்சாமல் அயராது பாடுபட்ட அதிசய தலைவர், திராவிட பெருந்தலைவர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறந்து ஆண்டுகள் 8000 என்ன உலகம் உள்ளவரை தலைவா உன் புகழ் நிலைத்திருக்கும். இன்றைக்கு மாண்புமிகு கழகத் தலைவர், எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய எங்கள் உயிரில் கலந்த உத்தம தலைவர் தளபதியார் அவர்களின் தலைமையிலே அமைதி பேரணியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு திராவிட பெருந்தலைவர் டாக்டர் கலைஞருடைய காலடியிலே எங்களது கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி, வீர வணக்கத்தை செலுத்தி, அவர் புகழ் ஓங்குக 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 என்று தேனி தெற்கு மாவட்ட திமுக இலக்கிய அணியின் சார்பாக இந்த நேரத்திலே என்னுடைய உள்ளபூர்வமான வருத்தத்தை பதிவு செய்த கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. பட்ஜெட்டுன்னு பார்த்தா இந்த ஆட்சியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு சின்னவர் உதயநிதியார் சொன்னதைப் போல இந்த பட்ஜெட் சைபர், இந்த நாட்டு மக்களுக்கு மாற்றம் சொல்லி ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. விரைவில் இந்த அரசு இந்த மக்களுக்கு பதில் சொல்லி தரணும். மக்கள் புரட்சி வெடிக்க ஆரம்பித்து ஏறத்தாழ 15 நாள் ஆச்சு. தொடர்ந்து இந்த மக்கள் புரட்சி வெடிக்கும். இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கண் துடைப்பு, இவர் பாசிச சக்தியினுடைய கைக்கூலி. இவர் சொன்னதையும் செய்யலை, இது வரைக்கும் செய்யலை. 3 மாதத்துக்கு மேலாச்சு. ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்க, எதுவுமே பண்ணலை. தலைவர் முத்தமிழ் கலைஞருடைய பெயரில் எங்களுடைய மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதியார், மக்கள் போற்றக்கூடிய மகத்தான முதலமைச்சர், அவர் போட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றும் வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கார். மாற்றமில்லை, பெயர் மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.